டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு எந்த மாதிரியான உணவுகள், எந்த மாதிரியான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது? ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மருத்துவர்கிட்ட போகும்பொழுதே மருத்துவமனையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்பாங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸும்பாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவினால் வரக்கூடிய நோய்கள் நிறைய சொல்லலாம். எஸ்எல்இன் ஒரு நோய் இருக்குது, அதாவது சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமேட்டோசிஸ் அப்படிம்பாங்க, எஸ்எல்இம்பாங்க. இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ், நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறதுனால ஏற்படக்கூடிய நோய். நிறைய குறைகுணங்கள் காணப்படும். தோலில் பிரச்சனை வரும், எலும்பில் பிரச்சனை வரும், அதே போல் வயிற்று பிரச்சனை, அதே போல் பற்களில் சொத்தை பற்கள், கண் பார்வை குறைபாடு, மூட்டுக்கு மூட்டு வலி, இப்படி எல்லா நோய்களும் பார்த்திங்கன்னா இந்த எதிர்ப்பு சக்தி குறைபாடுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை. இதை எப்படி நம்ம சரி கட்டுறது? நோய் எதிர்ப்பு சக்தி வராமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், உணவு தான் மருந்து. அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா உணவை ஒழுங்காக சாப்பிட்டா நமக்கு மருந்து தேவைப்படாது. உணவை ஒழுங்காக சாப்பிட்லின்னா மருந்து தான் நமக்கு உணவாயிடும். இதை நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு நேரம் ஒதுக்க மாட்டாங்க, சமைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று சமைக்கணும், ஏதோ ஒன்று சாப்பிடணும். அது என்ன மாதிரியான பயன்களை நமக்கு கொடுக்கும், எந்த மாதிரியான நோய்கள் வராமல் தடுக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் எல்லோரும் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ஒருத்தரை பார்க்குறதுக்கு, போகிறதுக்கு, பேசுகிறதுக்கு, எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆனால் உடம்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா, இந்த உடம்பில் இருக்கிற உறுப்புகளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா அங்கே தான் நாம் தப்பு பண்ணுறோம். அதனால தான் நமக்கு என்ன ஆகுது, ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டு நோய்கள் காலம் முழுவதும் நாம் மருந்து சாப்பிட்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். அதனால் உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், உண்பதற்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே போல் உழைப்பு, உடலுக்கு இயக்கத்தை கொடுப்பதற்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா உட்காந்துட்டே இருப்பாங்க, எந்த உடல் இயக்கமே இருக்காது, உறுப்புகளுக்கு இயக்கமே இருக்காது. காலையில் 8 மணிக்கு உட்காந்தாங்கன்னா நைட்டு 12 மணி 1 மணி ஆகும். இடையில சிறுநீர் கழிக்கிறது, மலம் கழிக்கிறது, சாப்பிட்றதுக்கு எதுக்குமே நேரம் இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குது, நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எந்திரிச்சேன்னா இந்த வேலை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. 30 வயசில் எல்லா நோய்களும் இருக்குது. சர்க்கரை இருக்கிறது. 30 வயதில் பார்த்திங்கன்னா 300 400 இருக்கும் சுகர். அதே போல் பிளட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னு சொன்னால் 80லேருந்து 120 இருக்கணும். மேலே சிஸ்டாலிக் 120, டயஸ்டாலிக் 80 இருக்கணும். ஆனால் சிஸ்டாலிக் ப்ரெஷர் பார்த்திங்கன்னு சொன்னால் 180 200 இருக்கும். டயஸ்டாலிக் பார்த்திங்கன்னா 100 110 இருக்கும். அப்போது 30 வயதிலேயே சர்க்கரை நோய் வந்துடுது, இதய பாதிப்பு ஏற்பட்டு இரத்த கொதிப்பு ஏற்படுது, வயிற்றில் பார்த்திங்கன்னா அல்சர் பிரச்சனை வந்துடுது, அதே போல் மலச்சிக்கல் பிரச்சனை வந்துடுது. இப்படி நிறைய நோய்கள் 30 வயதில் இருப்பவர்களுக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதற்கு என்ன காரணம்? நம்ம உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. அதே போல் நேச்சுரல் அட்ஜஸ்ட், இயற்கை உந்தல்களை அடக்கிறது. அதனால தான் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பில் குறைகிறது. அதற்கு என்ன செய்யணும்னா, உணவு ரொம்ப முக்கியம். அறுசுவை நிறைந்த உணவுகளை நேரத்துக்கு எடுத்துக்கணும். எப்போ எடுக்கணும்? 9 மணிக்கு முன்னாடி காலை உணவு, இரவு உணவு 9 மணிக்கு முன்னாடி. அந்த உணவு அறுசுவை நிறைந்த உணவாக இருக்கணும். ஒரு சத்து நிறைந்த காய் இருக்கணும், கீரை இருக்கணும், பழங்கள் இருக்கணும், பயிர் இருக்கணும். உணவில் தயிர் மோர் சேர்த்திக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும். அரை பங்கு உணவு சாப்பிடணும், 1/4 பங்கு நீர் எடுத்துக்கணும், 1/4 பங்கு வெற்றிடமாக வச்சுருக்கணும். இதுதான் உணவு விதி. இதை நம்ம கடைபிடிக்கணும். அடுத்தது தூக்கம் 6லேருந்து 8 மணி நேரம் இருக்கணும். ஏதாவது ஒரு பயிற்சி, ஒரு நடைப்பயிற்சி, ஒரு அரை மணி நேரம், 30லிருந்து 45 நிமிடம், அதிகபட்சம் 1 மணி நேரம், 60 நிமிடங்கள் ஏதாவது ஒரு பயிற்சி. சைக்கிள் ஓட்டலாம், நடக்கலாம், ஓடலாம், அல்லது ஸ்விம்மிங் பண்ணலாம், அல்லது யோகாசன பயிற்சிகள் நிறைய இருக்குது. அந்த பயிற்சிகளை செஞ்சோம்னா இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது அமுக்ரா மாத்திரை, திரிபலா மாத்திரை, கரிசாலை கற்ப மாத்திரை, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய இந்த மருந்துகளை அமுக்ரா மாத்திரை, திரிபலா மாத்திரை, கரிசாலை கற்ப மாத்திரை 3ஐயும் வாங்கி 15 வயசு கீழே இருக்கிறவங்க காலையில் ஒரு மாத்திரை, 3லையுமே ஒன்று போட்டுக்கணும். அதே போல் 15 வயதுக்கு மேற்பட்ட எல்லோருமே காலையில் 2 மாத்திரை, இரவு 2 மாத்திரை, திரிபலாவில் 2, அமுக்கராவில் 2, கரிசாலை கற்ப மாத்திரை 2, காலை இரவு ஆகாரத்தில் பேர் இங்கே தொடர்ந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையாமல் உங்களை பாதுகாக்கும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.